ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப நாளாக வீடியோ போடணுன்னு கேட்குறீங்க. இப்போலாம் மாதம் ஒரு வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையும் போல்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சமீப காலமாக. கண்டிப்பாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆனால் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவ்வளோ நாள் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கினதுக்காக சொல்கிறேன். என் மேலே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் மாற்றிக்குவேன். ஒரு சஜஷன் தான். ஏம்மா குடும்ப கதையை நீங்களே பேசி முடிச்சுக்கலாம், இது ஏன் எங்ககிட்ட சொல்கிறீங்கன்னா, நான் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அதனால் இனி நடக்க போகிறது நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததால் பெரும் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். இது ஹாஸ்பிட்டல் போனதால் அப்படின்னு கிடையாது. நான் சொல்லிட்டு தான் போனேன். ஸோ எல்லாமே எந்தெந்த டேஸ்க்கு என்னென்ன பண்ண எல்லாமே என்கிட்ட இருக்குது, சரிங்களா? இல்லாமலாம் கிடையாது. என் நண்பர்களோடு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். எதனால் அப்படின்னா, என்னோடய கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்கிறதால அவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, இதனால நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு 5 இயர்ஸாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மூக்கில் பார்த்திங்கன்னா தண்டு வடை வளைஞ்சு அந்த பிளாக் ஆகிருக்கு, சரிங்களா? 2 பக்கமும் இருந்துச்சு, ஒரு பக்கம் சரியாயிடுச்சு, இன்னொரு பக்கம் பிளாக் ஆகிருக்கு. அது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தொண்டையிலுமே சின்னதாக சதை மாதிரி இருக்குது, இது சர்ஜரி பண்ணணும். இதனால் என்னால் சாப்பிட முடியாமல் நான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகலை, கொஞ்சம் தான் சரியாயிருக்கு, தவிச்சிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது நிறையா ஹாஸ்பிட்டலாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் டெப்த்தாக அதை இறங்கி கிளியர் பண்ணல. ஒவ்வொரு வாட்டியுமே மூச்சு திணறலாக இருக்குது, சாப்பிட முடியல, எல்லாரும் மாதிரி நார்மலாக என்னால் இருக்க முடியல. நான் எவ்வளோ போல்டாக அந்த பிரச்சனையை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததாலேயும் சரி, அடிக்கடி இப்போ ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சண்டை நான் யாரு கூடயே பழகிறேன், போகிறேன், வரேன் அப்படின்ட்டு வீட்டில் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கணவர் இனி என் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறாங்க. முதல் மனைவி வீட்டுக்கு போக போகிறதில்ல. இதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் யாரும் வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கேயும் திருமணம் பண்ணார், இங்கேயும் திருமணம் பண்ணாருன்னும் போது இந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்க பெண்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் தான் நம்ம வீட்டுக்கு வரணும், ஒரு நாள் தான் அவங்க வீட்டுக்கு போகணும், 2 பேருமே தானே கல்யாணம் பண்ணணும். ஸோ 2 பேருமே தான் சமைச்சு போடணும், எதாக இருந்தாலும் பண்ணணும், அப்படி மென்டாலிட்டி மாறிடும். அது யூஸ்வலாக எனக்கும் இருக்குது, எங்கள் அக்காவுக்கும் இருக்குது. எங்கள் அக்காக்கிட்ட கொஞ்சம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இப்போ அங்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அங்கே போக போகிறது கிடையாது. முதல் மனைவி வீட்டுக்கு இனிமேல் போக போகிறதில்ல. என்கிட்ட தான் வர போகிறாரு டெய்லியுமே. இப்படி இது டெய்லி வரதால உனக்கு வருத்தமாம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்பயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புருஷன் வேண்டாம், என் குழந்தைங்களுக்கு அப்பா வேண்டும், இப்படின்ற மனநிலைமையில் தான் நான் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்கேன். அது நல்லாவே தெரியும். நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் வந்துட்டீங்க திரும்ப ஏங்கா ஒன்றா சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. இதுதான் ரீசனே தவிர நான் கொஞ்சம் கொலாவிட்டு அது கிடையாதுங்க. விஷயமே அது கிடையாது. ஏன்னா அவர் வாயாலே நிறையா வாட்டி சொல்லிக்கா, உனக்கு எனக்கு செட் ஆகாது. நானுமே அதை தான் சொல்கிறேன், எனக்கு அவருக்கும் செட் ஆகாது. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து சண்டை தான் அதிகமாக. நம்ம சந்தோஷமான நாட்களை கடந்ததை தவிர சண்டை தான் அதிகமாக இருந்திருக்கு. நான் இப்போ போல்ட் ஆகிட்டேன். அவருக்கு நான் மீடியாவில் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்றாரு, எனக்குமே அவர் செய்யக்கூடிய வேலைகள் பிடிக்கல தான். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறத அவர் செய்ய மாட்டேன், அவர் சொல்கிறத நான் செய்ய மாட்டேன். இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர லைஃபு. இதனால் அவர் என் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன தெரியுமா? நீ கண்டவங்கக்கிட்ட பேசுகிற, ஊரை சுற்றுற, அப்புறம் பொறுப்பு இல்லாத குடும்பத்தை நான் நடத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளை பார்த்துக்க தெரியல, குடும்பத்தை பார்த்துக்க தெரியல, பல பழிகள் என் மேலே. எனக்கு ஒரு விஷயம் புரியல. சொந்தமாக கஷ்டப்பட்டு வீடு வாசல் தொழில் சொத்து எல்லாமே அழிஞ்சு ரோட்டுக்கு வந்த நாங்கள், அவர் சூப்பராக குடும்பம் நடத்த தெரிஞ்சிருக்குது. காரணம் எங்கள் மேலே சொன்னார், சரிங்களா? இன்றைக்கி நான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சம்பாதிக்கணும், பெருசாக சம்பாதிக்கணும், நல்ல ஸ்கூலில் என் பிள்ளைய சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சூப்பர் ஸ்கூலில் சேர்த்துருக்குறேன். என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன், வீடு வாடகை கட்டுறேன், கரண்ட்டு பில் கட்டுறேன், மளிகை சாமான் வாங்குகிறேன், சாப்பாடு நல்லபடியாக சமைச்சு போடுறேன். உண்மையாக இது அது அப்படிலாம் இல்லை, எல்லாமே வாங்கி எல்லாமே சமைச்சு நல்லபடியாக சமைச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் காசும் சேர்த்து வைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன குடும்பத்தை? என் பிள்ளைங்களை குளிக்க வைக்கிறத, பிள்ளைங்களை அம்மானா மிரட்டி தான் வளர்ப்பாங்க. பல குற்றச்சாட்டுகள் இப்போ எனக்கு என் மைண்டுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு வேளை
நம்மளை விட்டு போகிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல். எதுனாலும் நான் தயார்னு தான் சொல்லிட்டேன். உங்களுடைய சந்தோஷம் என்னமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோடய முடிவு இது தான். உங்கள்கிட்ட என்னால் சிரித்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அந்த மென்டாலிட்டி எனக்கு வரலை. பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் திமிராலாம் நான் சீரியஸாக சொல்லலை. ஏன்னா செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சீரியஸாக செட் ஆகாதுன்ட்டு மென்டலி ப்ளஷர் கொடுக்குறாரு. நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அமைச்சிட்ருக்காரு. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி முன்னேறணும், காலைல வேலைக்கு கிளம்பணும், நைட் ஆனால் வீட்டுக்கு வரணும். அப்படி கிடையாது. பொண்டாட்டிங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 2 அவர் சேனல் பேர் முருகன் டாக் டைம் 2 லைவ் போட்டிருக்காரு. அந்த லைவ் ஃபுல்லாக போய் பாருங்கள். அவ்வளோ எதுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டோம், எதுக்கு பொண்டாட்டிங்களுக்கு சாப்பாடு போட்டோம், நன்றி இல்லாதவங்கள மாறிடுவாங்க, விட்டு போயிடுவாங்க. குழந்தைங்கக்கிட்ட ஒரு கதை சொன்னால் கூட அப்படியே கொச்சமாக என்னை பற்றி பேசுகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்கள் அம்மா இன்னொரு திருமணம் வந்து எனக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போது நான் ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நான் வாழ்ந்துக்கிறேன், 2 குழந்தையும் பார்த்துக்கிறேன், ஒருத்தன் சொல்கிறான் வாழ்ந்துக்கிறேன், சரியா எனக்கு பண்ணி வைன்னு சொன்ன பாரு. அதுக்கு என் பேர் வந்து தேவான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒத்துக்கணும், இன்னொருத்தவங்க கூட போய் அந்த விஷயத்துக்கு போனியே, அப்போ நீ அப்படின்னு என்ன சொல்கிறாரு. அப்போ என் அக்காவை விட்டு என்னையும் திருமணம் பண்ணி எனக்கும் 2 குழந்தை கொடுத்தவர் என்னை யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்க. நம்மளை திட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு மென்டலி ப்ரெஷர் நிறைய ஆகுது. அதை நான் மீடியாவில் உட்காந்து சொல்ல முடியும்? ஸ்டேஷனுக்கு போமா, ஏமா இங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறேன். ஸ்டேஷன் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போவேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். ஆல்ரெடி பல பிரச்சனையும் பல விஷயத்தையும் கடந்து தான் நான் வந்துட்டுருக்கேன். என் பிள்ளைங்க இன்றைக்கி அப்பா மேலே வந்து ஒரு அதீத பாசமும் அன்பும் வச்சுருக்கு. அந்த அதீத பாசமும் அன்பும் கெடுத்துக்கக்கூடாது. நமக்காக வாழனாலும் குழந்தைங்களுக்காக வாழணும், அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னமும் இந்த வாழ்க்கையில் நான் அனுசரிச்சிட்ருக்கேன். ரியலி நீங்கள் வந்து பார்க்கணும், சரிங்களா? யாரும் வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஊர் சுற்ற மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரே நாளில் எல்லாமே பார்த்துருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கேட்குறேன். அப்படியே போகிறோம், உடனே டெஸ்ட் எடுத்துருவாங்க, உடனே ரிப்போர்ட்டு கொடுத்துருவாங்க, உடனே வந்து அது என்ன சர்ஜரியே, இது என்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் பேர் மீரன் ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ். தென்காசிக்கு வந்திருந்தேன். ஏன் அவ்வளோ லாங் வந்தேன்னா, அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் அம்மு சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பிஎஃப் காசு வாங்குறதுக்காக மெயினாக நாங்கள் போயிருந்தோம். அப்படியே அவங்களோடைய கார்டில் பார்த்து அமைச்சாங்க. இந்த காலத்தில் யார் இதெல்லாம் செய்வாங்க? யோசிங்க. என்னோடய ஆஃபீஸ் கார்டே இருக்குது, பட் அதெல்லாம் க்ளைம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அவங்க கார்டில் பார்த்துட்டு வந்தேன். என் கூட இன்னும் சிஸ்டர் வந்திருந்தாங்க, கண்மணி, அவங்களுக்கும் சேர்த்து பார்த்தாங்க. இது என்னோடய பேர் தான், பேரானவங்க கூட பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்கும்போது தெரியாது, ஆனால் மூக்கை வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். மூக்கு வந்து தண்டு வளைஞ்சு அப்படி பிளாக் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து சர்ஜரி கம்பல்சரி பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த பிரச்சனையோடு இருந்தால் ரொம்ப சிவியர் ஆகிடும். கண்டிப்பாக பிற்காலத்தில் ரொம்ப ஆபத்து இருக்குது அப்படி சொல்லிட்டு இதை தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ட்ராவல் போகிறதுக்கு ஒரு 9 மணி நேரம் ஆகுது. அப்புறம் அங்கே இங்கேன்னு போய் ஆட்டோ பிடிச்சி போகணும், பஸ் பிடிச்சி போகணும். புது பிளேஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ இருக்குல்ல. இந்த மாதிரி நீ யாராவது இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு வருவாங்க. நீ ஊரை சுற்றுற இதெல்லாம் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய விஷயமா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்மக்கிட்ட வந்து பணம் காசு இருக்கணும், எதுனாலும் நம்ம பண்ண முடியும். நீ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் பார்க்காம எதுக்கு அவ்வளோ தூரம் கவர்மெண்ட்குள்ளே போனவொடனே எழுதி கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஹாஸ்பிட்டலும் நான் போய் பார்த்துட்டு தான் கடைசியில் சரி ஓகே இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலான்னு போயிட்டு வந்தேன். கண்டினியூவாக இன்னும் நான் நிறைய உங்கள்கிட்ட பேசுவேன், கண்டிப்பாக நான் பேசுகிறேன், சரிங்களா? என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இது எந்த நாள் இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காருன்றதும் எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அழுவலை, நான் போல்டாக பேசுகிறேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கை மேலே பயன்றதை விட ஒரு நம்பிக்கை ஏமால இருக்குது. எதுனாலும் பார்த்துக்க முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் என்ன பேசினாலும் நான் கடந்து அமைதியாக வரேன். ஏன்னா என் மேலே தப்பு இல்லாதப்ப நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கண்ணில் தான் பயம் தெரியும். நான் எந்த தப்பு பண்ணாதப்ப நான் ஏன் பயப்படணும்? அக்கா வீட்டுக்கார் தொட்டுட்டாருன்ற ஒரே காரணமாக இன்னிய வரைக்கும் அவர் கூட வாழ்ந்துருக்கிறேன். வேறு எங்கேயுமே போகாமல். எனக்கு போக வழி இல்லையா? யோசிச்சு பாருங்கள், எத்தனை வழிகள் இருக்குது. என் மூஞ்சி யாரும் கூட யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? திமிராக பேசலை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி போகணும்னு நினச்சா நான் வந்து எப்போனா போயிடும். குழந்தைங்களுக்காக வாழணும்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது வந்து அவர் புரிஞ்சுக்கல.